மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூர் அருகே திருமெஞ்ஞானம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆம்ல குஜாம்பிகா சமேத பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் ஆண்டுக்கு ஒரு முறை பங்குனி மாதம் வளர்பிறை அசுபதி நாளில் பக்தர்கள் காசி கங்கா புனித தீர்த்தத்திற்கு இணையான அசுபதி தீர்த்த கிணறில் புனித நீராட அனுமதிக்கப்படுகின்றனர். முன்னதாக தீர்த்த கிணறில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் அதிகாலை 4 மணி முதல் மாலை 6 மணி வரை பக்தர்கள் புனித நீராட அனுமதிக்கப்படுகின்றனர். ஆண்டு முழுவதும் காசி கங்கா தீர்த்தத்திற்கு இணையான இந்த கிணற்றிலிருந்துதான் நாள்தோறும் திருக்கடையூர் உலக பிரசித்தி பெற்ற அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதற்காக தீர்த்தம் கொண்டு செல்லப்படுவது வழக்கம். இருப்பினும் ஆண்டுக்கு ஒரு முறை அசுபதி நாளில் அசுபதி தீர்த்தமாரி நடைபெறும் போது இந்த கிணறு திறக்கப்பட்டு பொதுமக்கள் புனித நீராட அனுமதிக்கப்படுகின்றனர். காலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்று காசி கங்கா தீர்த்தத்திற்கு இணையான இந்த கிணற்றில் புனித நீராடி புனித நீரை கையில் எடுத்தும் சென்றனர். நாமக்கல் அருகே உள்ள ராசாம்பாளையம் கிராமம் அறியாத ஊற்று செம்மலையில் உள்ள ஸ்ரீ சனீஸ்வரன் சிறப்பு வழிபாட்டு ஸ்தலத்தில் பங்குனி மாத முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று காலை ஸ்ரீ சனீஸ்வரனுக்கு தைலக்காப்பு, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், விபூதி கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சனி பகவானுக்கு 108 நாமாவளி, வண்ண நறுமலர்கள் கொண்டு அர்ச்சனையும் பின்னர் மகாதீபம் காண்பிக்கப்பட்டன. சனீஸ்வரன் சிறப்பு வழிபாட்டு ஸ்தலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்று சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின் சிறிய பல்லக்கில் சனி பகவான் திருக்கோவிலூர் சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானம் கோவில் சார்பாக வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்பேட்டை ஸ்ரீ சக்தி கண்ணனூர் புதுமாரியம்மனுக்கு பங்குனி மாத வெள்ளிக்கிழமை கட்டளையினை முன்னிட்டு மூலவர் சக்தி கண்ணனூர் புதுமாரியம்மனுக்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள் பொடி மற்றும் வாசனை திரவியங்களான பன்னீர், சந்தனம், ஸ்வர்ண அபிஷேகத்துடன் கலச அபிஷேகம் போன்ற பல வகையான அபிஷேகங்கள் செய்து சந்தனக்காப்பு அலங்காரத்துடன் மாரியம்மனுக்கு சோடசோபசாரம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல வகை வாசனை மலர்களால் 108 அஷ்டோத்திர மந்திரங்களினால் அர்ச்சனை செய்து அடுக்கு ஆராத்தி, பஞ்ச ஆராத்தி, ஏக ஆராத்தியுடன் மகா கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாரியம்மனை தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மகா அன்னதானமும் அருட்பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாரியம்மன் அருளை பெற்றனர். லட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தேர். உகாதி பண்டிகை நேற்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருவண்ணாமலை நகரத்தில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் 2000 லட்டுகள் பயன்படுத்தி 11 அடி உயரத்தில் கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு தேர் அலங்காரம் செய்யப்பட்டது. யுகாதி பண்டிகை தினமான நேற்று திருவண்ணாமலை நகரத்தில் உள்ள பழமை வாய்ந்த கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் அம்மனுக்கு அதிகாலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் முதன்முறையாக 11 அடி உயரத்தில் 100 கிலோ சர்க்கரை, 60 கிலோ கடலை மாவு, 3 கிலோ முந்திரி, 3 கிலோ திராட்சை, 3 கிலோ ஏலக்காய் பயன்படுத்தி சுமார் 2000 லட்டுகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு லட்டுகளை கொண்டு தேர் அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கன்னிகா பரமேஸ்வரி அம்மனை தரிசனம் செய்தனர்.